ஓம் சாய்ராம். சாயப்பா வீட்டு செல்ல குழந்தைகளுக்கு அன்பான வணக்கங்கள். என் தங்க பிள்ளையே, கடந்த கால நஷ்டங்கள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், இழப்புகள், காயங்கள், தோல்விகள் என எல்லாம் பறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகிறேன். என் தங்கமே, உன் வாழ்வில் நிகழ்ந்தவை இனி உன் வாழ்வில் நிகழும் அத்தனை செயல்களுக்கும் உன் சாயப்பாவே முழு பொறுப்பாவேன். முழுமையான பரிபூரண சரணடைதல் என என்னிடம் உன் பளுவை நீ செலுத்திவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள். கனவிலும் நீ நினைக்காத வாழ்வினை இந்த சாயப்பா உனக்கு அமைத்து தருவேன். உன்னிடம் சொன்னபடியே உன் வேலையை முடித்து கொடுக்க நான் தயாராகி விட்டேன். நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு எப்போதும் பக்கபலமாக உன் சாயப்பா இருக்கிறேன். என் செல்வமே, நானே கதி என்று இருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நீ எப்படி அப்படி நினைத்தாய்? வீணாக உன் மனதை கவலைகளால் நிறைக்காதே, கலங்காதே, காத்திரு. விரைவில் எல்லாம் மாறும். இந்த சாயப்பா என் செல்ல பிள்ளைக்காக அனைத்தையும் மாற்றி கொடுப்பேன். நீ உன் கருமத்திலிருந்து விடுபட பிறரின் பசியை போக்கு. முடிந்தவரை அன்னதானம் செய். அதன் பலன் உன்னை மட்டும் அல்லாமல் உன் வருங்கால சந்ததிகளையும் காக்கும். என் அன்பு குழந்தையே, என் மீது நம்பிக்கை முழு அளவில் உனக்கு இருந்தால் நீ பொறுமை காக்க வேண்டும். என்னை ஏன் இப்படி கைவிட்டீர்கள் என கேட்டு உன் அருகில் நான் இருக்கும்போதே நீ என்னை தூர விலக்கிச் செல்லாதே. எந்த நேரத்திலும் முடியாதது, கூடாது, நடக்காது, நடக்கவில்லை, நேரவில்லை, வாய்ப்பு இல்லை, முடியவில்லை, பொறுமை இல்லை, இப்படி இல்லை இல்லை என்ற வார்த்தைகளை உன் மனதில் இருந்தும் வாயில் இருந்தும் முற்றிலுமாக நீக்கிவிடு. நாளை தருவார், அடுத்த ஆண்டு தருவார், இனிமேல் செய்வார் என்று என் அற்புதங்களை நீ தள்ளி போடாதே. நான் எப்போது செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க விரும்பினால் இப்போதே நீ உறுதியோடு கேள். அப்போது நான் உனக்கு அருகிலேயே இருந்து உனக்கு தேவையானதை செய்து கொடுப்பேன். நீ என்னிடம் என்ன கேட்கிறாய் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறாய் என்பதே எனக்கு முக்கியம். உனக்கு விரைவில் என் அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றால் உனக்கு முழுமையான நம்பிக்கையும் பொறுமையும், அதன் கூடவே உன் மனதில் தோன்றும் எண்ணங்களில், அதுபோல உன் வாயிலில் இருந்தும் வார்த்தைகளில் கூட எப்போதும் நேர்மறையான எண்ணங்களும் சொற்களுமே இருக்க வேண்டும். என்னிடம் பேசும்போதும் கேட்கும்போதும் கூட நீ காத்தருள்வாய், நீயே துணை, உன் பொற்பாதங்களே சரணம், என்னால் முடியும் சாயப்பா என நல்ல நேர்மறையான வார்த்தைகளை நீ பேச துவங்கு. அந்த நேர்மறையான வார்த்தைகளில்தான் உனக்கான நம்பிக்கையே அடங்கி இருக்கிறது. நேர்மறையான எண்ணங்களும் பேச்சுகளும், அதுபோல உன் தன்னம்பிக்கையும், இது அனைத்தும் ஒன்றுக்கொன்று தொடர்பில் உள்ளவை. ஏனென்றால் உன் மனதில் முழுமையான நம்பிக்கை என்மேல் இருந்தால்தான் உனக்கு நேர்மறையான வார்த்தைகளே வாயில் வரும். அதுபோல நீ நேர்மறையான வார்த்தைகளை அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பாயானால் உன் தன்னம்பிக்கை அதிக சக்தி பெறும். அதனால் எப்போதும் நீ நேர்மறையான எண்ணங்களோடு அது கூடவே நேர்மறையான பேச்சுக்களையும் நீ செயல்படுத்தி வா. இந்த சாயப்பாவிடம் பேசும்போதும் சரி, மற்றவர்களுடன் பேசும்போதும் சரி, நீ எப்போதும் நேர்மறையாகவே பேசு. அது மட்டுமல்லாமல் உன் மனதில் எப்போதும் நேர்மறையாகவே எண்ணிக்கொண்டிரு. இது நிச்சயம் உனக்கான நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும். உன் லட்சியங்களையும் உனது குறிக்கோள்களையும் உனது பிரார்த்தனைகளையும் நீ மிக விரைவில் அடைய உனக்கு அதிகமாக உதவி புரியும். நல்ல எண்ணங்களே நமக்கு நல்ல வழிகாட்டி, நல்ல குருவாக இருந்து நம்மை வழிநடத்தும். அதனால் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே நினை, நேர்மறையாகவே சிந்தி, நேர்மறையாகவே பேசு என் செல்வமே. விரைவில் உனக்கு நல்லதே நடக்கும். இந்த சாயப்பாவின் துணை உனக்கு எப்போதும் இருக்கும். நீயும் உன் குடும்பமும் எப்போதும் என் பாதுகாப்பு வளையத்தில்தான் உள்ளீர்கள். அதனால் நீ எதற்கும் கலங்க வேண்டாம். நீ உன் கடமையை நோக்கி பயணப்படு, உன் லட்சியங்களை நோக்கி பயணப்படு. உன் சிந்தனையை கூர்மையாக்கு. இனி வரப்போகும் நாட்களை எப்படி சிறப்பாகுவது என்று நீ திட்டமிடு. இதுவரை போன நாட்களை பற்றி நீ கவலை கொள்ளாதே. போனது போகட்டும். போனதை என்றும் நாம் மாற்ற முடியாது. ஆனால் அதில் உள்ள அனுபவங்களை நீ உன் வழிகாட்டுதலாக எடுத்துக்கொள். உன் கடந்த காலமே உன் அனுபவங்கள்.
இதுவரை நீ சந்தித்து வந்த தோல்விகள், இழப்புகள், காயங்கள் அனைத்துமே இனி உன் வரப்போகும் வாழ்நாட்களுக்கு உனக்கு அனுபவங்களாக, ஒரு நல்ல வழிகாட்டியாக, குருவாக உனக்கு வழிநடத்தும். அதனால் காலம் கடந்து விட்டதே, இத்தனை நாட்கள் வீணாக போய்விட்டதே என்று நீ கவலைப்படாதே. வாழ்க்கையில் எதுவுமே வீண் இல்லை. அனைத்துமே ஒரு காரண காரியத்திற்காகவே நடக்கிறது. அதனால் இனி வரப்போகும் நாட்களை மிகச்சிறப்பாக நீ மாற்று. அது உன்னால் முடியும் தானே. உன் சாயப்பா உன்னுடன் இருக்கையில் உனக்கு அனைத்துமே சாத்தியம்தான். எப்போதும் உன்னை விட்டு விட்டு போனவர்களையும், உன் கஷ்டகாலத்தில் உன்னை வீசி எறிந்து விட்டு போனவர்களையும் நினைத்தே நீ கவலைப்படாதே. இதனால் எதுவுமே ஆகப்போவதில்லை என் செல்வமே. எது நடந்தாலும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது நீ விழுந்தது இந்த சாயப்பாவின் மடியில் என்று. இப்பொழுது சொல், அவர்கள் உன்னை தூக்கி எறிந்ததை நினைத்து நீ வருத்தப்படுகிறாயா, மகிழ்ச்சி அடைகிறாயா? அவர்கள் வீசி எறிந்தது உனக்கு ஒருபுறம் வலிக்கத்தான் செய்யும். ஆனால் அப்போதுதான் நீ என்னை அடையாளம் கண்டு கொண்டாய், அவர்களையும் அடையாளம் கண்டு கொண்டாய். அதனால் அப்போது நடந்த அந்த நிகழ்வுக்கு நீ நன்றி சொல்லிக்கொள். எப்போதுமே நமக்கு நடக்கிற அனைத்துமே ஏதோ ஒரு காரண காரியத்திற்காகவே நடக்கிறது. அதனால் அதை ஏற்றுக்கொள் என் செல்வமே. என் மடியில் விழுந்த உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? எப்படி உன்னை விட்டு கொடுப்பேன்? உன் அன்பின் மகத்துவத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன, உன் சாயப்பா புரிந்து கொண்டுள்ளேன். உன்னை முழுவதுமாக நான் அறிவேன். உன் அன்பின் ஆழத்தையும் உன் பாசத்தின் ஆழத்தையும் நானே முழுமையாக அறிவேன் என்பதை எப்போதும் நீ நினைவில் கொள்வாயாக. என் கள்ளங்கபடமில்லாத என் செல்ல குழந்தை நீ. உன் அன்பும் பக்தியும் எப்போதும் என்னை மெய்சிலிர்க்க வைக்கிறது. உன் சாயப்பா உன்னை இனி தாங்கோ தாங்கோ என்று தாங்க போகிறேன். ஒரு தாய் தன் குழந்தையின் தேவையை அறியாமல் எப்படி இருக்க முடியும்? அது ஒருபோதும் சாத்தியமாகாது. அதைப்போல நான் உன் தேவைகளை முழுவதுமாக அறிவேன். விடை தெரியாத கேள்விகள், அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற வழி தெரியாத பயணமாய் உன் வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறது என்ற உன் மனவேதனையை நான் அறிவேன். எதற்கும் அஞ்சாதே. என்னால் உன் பயணம் வழிகாட்டப்படுகிறது. உனக்கு துணையாய் நான் எப்போதும் உனக்கு அம்மாவாக, அப்பாவாக என்றும் உன்னை காத்து வழிநடத்துவேன். இதை எப்போதும் நீ மனதில் கொள்ள வேண்டும். நல்லவர் என்றும் தோற்பது இல்லை. என்னை நம்பியவர் என்றும் கைவிடப்படுவதும் இல்லை. நீ தோள் சாய உன் தந்தை நான் இருக்கும்போது ஏன் உனக்கு இந்த ஆயாசம்? வா குழந்தையே, வந்து என் தோளில் சாய்ந்து கொள். உன் மனசஞ்சலங்களை அகற்றி அமைதி கொள். விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் நான் மூழ்கடிக்கப் போகிறேன். அதுவரை என் நாம ஜபத்தை ஜபித்து கர்மாக்களை என் துணையோடு கழித்து வா. என் செல்வமே, உன் சிந்தனைகளை சிதறவிடாமல் உன் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதலில் தூக்கி எறி. இது நடக்குமோ அது நடக்குமோ என்று நீ பயந்து நடுங்குவதை விட என் சாயப்பாவை மீறி எதுவும் நடந்து விடாது என்று என் மீது நீ முழு நம்பிக்கை கொள். என்னை மீறி எதுவும் நடக்காது. என் அனுமதி இல்லாமல் உன்னை எதுவும் நெருங்காது. எப்போதும் நீ என் முழு பாதுகாப்பில் இருக்கிறாய். எதற்கும் பயப்படாதே. இனி வரப்போகும் நாட்கள் அனைத்தும் உனக்கு வெற்றி நாட்களாகவே அமையும். உன் சாயப்பா சொன்னது போல் நீ எப்போதும் நேர்மறையாகவே இருக்க தொடங்கு. இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். நீ எப்போதும் என் அன்பும் அருளும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.